வணக்கம் ஆபிரகாம். இந்த சம்பவம் கர்நாடக மாநிலம் பெங்களூர் HSR லேஅவுட் போலீஸ் எல்லைக்குட்பட்ட பகுதியில் நடந்துள்ளது. அதாவது பீகார் மாநிலம் சாம்ரான் மாவட்டம் பெப்ராசி கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் இந்த கர்நாடக மாநில முன்னாள் டிஜிபியான ஓம் பிரகாஷ் ராவ். இவர் 1981 IPS பேட்ச் அதிகாரியாக இருந்தவர். கர்நாடக மாநிலத்தின் 38வது டிஜிபி அல்லது IGP என்ற போலீஸ் அதிகாரியாக பணிபுரிந்து தீவிரவாத செயல்களை கட்டுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் அவர் இன்றைய தினம் அவரது சடலம் அவரது வீட்டில் மீட்கப்பட்டுள்ளது. அதாவது 3 இடங்களில் ரத்தம் சொட்ட கத்திக்குத்து காயங்களுடன் அவர் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அவரது மனைவி பல்லவி என்பவரை HSR லேஅவுட் போலீசார் விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கடந்த 3 தினங்களுக்கு முன்பே இவரது குடும்பத்தில் ஏதோ தகராறு ஏற்பட்டுள்ளது. அதாவது அவரது வீட்டு ஹாலில் ஒரு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிகிறார். இவர் எங்களை கொலை செய்துவிட என்று அவர் மனைவியே தெரிந்த போலீஸ் அதிகாரிகள் கூட வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் அனுப்பியிருந்தார் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. தற்போது கடந்த 10 தினங்களாக இவர்களுக்குள் குடும்ப தகராறு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. தற்போது பெங்களூர் HSR லேஅவுட் போலீசார் பல்லவி என்ற இந்த ஓம் பிரகாஷ் ராவின் மனைவியை விசாரணைக்காக காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். இவரது சடலம் மீட்கப்பட்டு சென்ட் ஜார்ஜ் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக சடலத்தை தற்போது போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். ஆபிரகாம்.